வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில நபர்களின் பேச்சை கேட்டு நீங்கள் எடுத்த முடிவுகள் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை மட்டும்தான் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், எஸ் என்ற எழுத்து வைத்த சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து இந்த ஒரு முடிவை எடு, இதனுடைய வாழ்க்கையவே மாற்றி கொடுக்கும் என்றெல்லாம் கூறி உங்களுடைய மனதை மாற்றி சில முடிவுகளை தவறாக எடுக்க வைத்திருப்பார்கள். அந்த முடிவுகள் இறுதி நேரத்தில் உங்களுக்குள்ள வருத்தத்தை மட்டுமே தான் தேடி கொடுத்திருக்கும். எப்படி இந்த முடிவுகள் சாத்தியமானது, இது நடப்பதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன என்று நீங்கள் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்ட ஒரு தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களை, சில முடிவுகளை மற்றவர்கள் சொல்வதை கேட்டு எடுக்கும் நேரத்தில் அது சரியாகத்தான் இருப்பதற்கு முன் தோன்றும். ஆனால் காலங்கள் கடந்த பிறகு அப்போது நான் வேறு விதமாக நடந்திருந்தால் என்ற கேள்வி உங்களுடைய மனதை இன்னும் வாட்டி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். முக்கியமாக சில நபர்களை, அதுவும் எஸ் என்று இழுத்து வைத்த சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை ஆரம்பத்தில் ஏற்படுவதைப் போலத்தான் செய்திருப்பார்கள். ஆனால் இந்த நபர்களின் பேச்சை கேட்டு நம்ம எடுத்த முடிவு இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பிரச்சனைகளையும் கடன் வாழ்க்கைகளையும் நம்ம செய்த முதலீட்டுகளையும் மிக பெரிய அளவுக்கு பாதிக்கும் என்பதை பற்றி நீங்கள் இன்னும் யோசித்து கூட வைத்திருக்க மாட்டீர்கள். அது காதலாக இருக்கலாம், தொழில் வாழ்க்கையாக இருக்கலாம், நண்பர்கள் வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது குடும்பத்திற்காக எடுத்த முடிவாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் சரியென்று நம்பிய பாதை பின்னர் வழியை மட்டுமே தான் உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் வழிவகுத்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் சரியென்று நம்பிய பாதை பின்னர் வழியை தான் கொடுத்திருக்கலாம். அந்த அனுபவத்திற்கு பிறகு ஒவ்வொரு முடிவையும், ஒவ்வொரு மனிதர்களையும், மற்றவர்கள் பேசக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நீங்கள் எதையும் கேட்பதற்கு முன்பு பல முறை யோசித்துத்தான் எந்த விதமான முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே காட்டி கொடுக்கும். மீண்டும் அதை தவறு நடக்கக்கூடாது என்ற பயம் மனதுக்குள் நிச்சயமாக இப்பொழுது வந்திருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு எஸ் என்று இழுத்து வைத்த நபர்களால் அதிக பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். இருந்தாலும் அனைவராலும் பிரச்சனைகள் மட்டுமே தான் ஏற்படும். எந்த முடிவை எடுத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை அனுபவசாலிகளை அருகில் வைத்துக் கொண்டு எந்த முடிவையும் எடுங்கள். அதுவே தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஒவ்வொரு தவறான முடிவும் அடுத்த சரியான முடிவிற்கான அனுபவமாகவே மாறக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொண்டு எதிர்காலத்தை உங்களால மாற்ற முடியும். ஆனால் அதற்கு உங்களுடைய முழு பலத்தையும் அதில் நீங்கள் காட்ட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் எதை செய்ய வேண்டும் என்றாலும் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து செய்யுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு அது நல்ல ஒரு காரியமாகவே மாறிவிடும். யாரோ செய்த சதியால் அல்லது தவறான புரிதலால் உங்களுடைய நல்ல பெயருக்கு ஏற்பட்ட களங்கங்கள் உங்களுடைய மனதை ஆழமாகவே பாதித்து போட்டிருக்கும். இந்த எஸ் என்று எழுத்து வைத்த நபர்கள் தான் உங்களுடைய பெயரை சொல்லி உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையோ அல்லது தேவையில்லாத ஒரு சதி திட்டங்களையோ பின்னால் இருந்து கொண்டு செய்துவிட்டு எதுவும் தெரியாதது போல பிரச்சனைகளை தீர்ப்பவராக உங்களுடனே இருந்து கொண்டும் இருப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு ஒரு சில நபர்களிடம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்க உதவும். நான் சுத்தமானவன் என்பதை நிரூபித்து அந்த பழியை துடைத்தெறிய உங்களுக்கு நீண்ட காலங்களும் கடுமையான போராட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவைப்படும் என்பதை நீங்கள் மனதிற்குள் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த போராட்ட காலகட்டத்தில் நீங்கள் இழந்த நிம்மதியும் மன அமைதியும் உங்களை வெகுவாகவே வாட்டி வதைத்துக் கொண்டு மென்மேலும் அது உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்களும் அதிலிருந்து எப்படியாவது வெளிவந்து விடலாம், நல்ல ஒரு நிலைமைக்கு வாழ்க்கையை கொண்டு போயிடலாம் என்று நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனையாக மட்டுமே தான் மாறியிருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது. நம்பிக்கை என்பதை அனைவரின் மீது வைத்தும் ஏமாளியாக நீங்கள் மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் அனைவரையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் யாரை எந்த இடத்தில் வைத்திருக்க வேண்டும், அவர்கள் எந்த இடத்தில் வைத்திருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்ற ஒரு முடிவை மட்டும் இப்பொழுது நீங்கள் சரியாக எடுத்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பயணங்கள் மூலம் மனதளவில் நீங்கள் நினைத்த சில விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்குள்ள நடக்கப் போகிறது. நீங்கள் எது வேண்டும் என்று நினைத்தாலும் அதில் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோக பணிகளில் மற்றவர்களின் பணிகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குங்கள். அந்த காரியங்களை உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உத்தியோக பணிகளில் மற்றவர்களின் பணிகளை பார்க்க வேண்டிய சூழல்கள் கூட அமையலாம். எனவே எது நடந்தாலும் சரி, உங்களுடைய வேலைகளையும் சரி மற்றவர்கள் வேலைகளையும் ஒரு சில நாட்களில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலைகள் ஏற்படலாம். அதனை நினைத்து நீங்கள் கோபப்படாமல் எப்படி அதிலிருந்து தப்பிக்க முடியும் என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக யோசித்து அந்த செயல்களை இந்த ஒரு நாளில் ஈடேற்றி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உதவிகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் என்பது வேண்டும். இல்லது அதுவே உங்களுடைய முழு பணத்தையும் நிச்சயமாக அழித்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு விலை உயர்ந்த பொருட்களில் ஒரு கவனத்தை வைத்துக் கொள்வது எதிர்காலத்தில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆடம்பர பொருட்கள் மீதான ஆசைகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி அதுவும் மறையக்கூடிய காலகட்டங்கள் வந்துவிட்டது. ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருந்தால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையிலிருந்து நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். மறந்து போன வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரப்போகுது. கை நழுவி போய்விட்டதே, இனிமே இது நமக்கு கிடைக்காது என்று நீங்கள் முற்றிலுமாக மறந்துவிட்ட கைவிட்டு விட்ட பழைய அருமையான வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களில் இப்பொழுது வந்து நிற்கும். தொழில் ஒப்பந்தமாக இருக்கலாம், சொத்து சேர்க்கையாக இருக்கலாம், அல்லது நல்ல உத்தியோக வாய்ப்பாக கூட இருக்கலாம். அவை அனைத்தும் மீண்டும் உங்களின் கதவை தட்டி உங்களுடைய ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகிறது. கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வெற்றியடையக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய மூளைகளை நீங்கள் பயன்படுத்தி பார்க்க வேண்டும். அப்படி பயன்படுத்தினாலே போதும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகளுக்கு நல்ல செய்தியானது இப்பொழுது வந்துவிடும். எதிர்பாராத சூழ்நிலைகள் காரணமாக உங்களுடைய கனவுகள் தள்ளி போயிருக்கலாம். அந்த நாட்களில் என்னுடைய முயற்சி ஒரு நாள் பலன் தருமா என்று நீங்கள் மனதுக்குள் கேட்ட ஒரு தருணங்களும் உண்டு. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் சாதகமான ஒரு முன்னேற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இனிமேல் உருவாக்கலாம். ஆவணங்கள் நகரலாம், எதிர்பார்த்த தகவல்கள் கூட கிடைக்கலாம், அல்லது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். ஜோதிட நம்பிக்கையில் சில காலங்கள் நீண்ட நாள் காத்திருந்த முயற்சிகளுக்கு முன்னேற்றம் தரும் என்று அனைவராலையும் கூறப்படுகிறது. அதனுடன் உங்களை தொடர்ந்து செய்த முயற்சிகளும் சேர்ந்தால் பல ஆண்டுகளால் மனதில் வைத்திருந்த கனவிற்கு ஒரு புதிய நம்பிக்கையானது இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். அது கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைக்குங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். சில காரியங்களையும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உத்தியோக பணிகளில் மற்றவர்களின் பணிகளை பார்க்க வேண்டிய சூழல்கள் கூட அமையலாம். எனவே எது நடந்தாலும் சரி, உங்களுடைய வேலைகளையும் சரி மற்றவர்கள் வேலைகளையும் ஒரு சில நாட்களில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலைகள் ஏற்படலாம். அதனை நினைத்து நீங்கள் கோபப்படாமல் எப்படி அதிலிருந்து தப்பிக்க முடியும் என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக யோசித்து அந்த செயல்களை இந்த ஒரு நாளில் ஈடேற்றி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உதவிகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் என்பது வேண்டும். இல்லது அதுவே உங்களுடைய முழு பணத்தையும் நிச்சயமாக அழித்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு விலை உயர்ந்த பொருட்களில் ஒரு கவனத்தை வைத்துக் கொள்வது எதிர்காலத்தில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆடம்பர பொருட்கள் மீதான ஆசைகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி அதுவும் மறையக்கூடிய காலகட்டங்கள் வந்துவிட்டது. ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருந்தால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையிலிருந்து நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். மறந்து போன வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரப்போகுது. கை நழுவி போய்விட்டதே, இனிமே இது நமக்கு கிடைக்காது என்று நீங்கள் முற்றிலுமாக மறந்துவிட்ட கைவிட்டு விட்ட பழைய அருமையான வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களில் இப்பொழுது வந்து நிற்கும். தொழில் ஒப்பந்தமாக இருக்கலாம், சொத்து சேர்க்கையாக இருக்கலாம், அல்லது நல்ல உத்தியோக வாய்ப்பாக கூட இருக்கலாம். அவை அனைத்தும் மீண்டும் உங்களின் கதவை தட்டி உங்களுடைய ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகிறது.
கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வெற்றியடையக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய மூளைகளை நீங்கள் பயன்படுத்தி பார்க்க வேண்டும். அப்படி பயன்படுத்தினாலே போதும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகளுக்கு நல்ல செய்தியானது இப்பொழுது வந்துவிடும். எதிர்பாராத சூழ்நிலைகள் காரணமாக உங்களுடைய கனவுகள் தள்ளி போயிருக்கலாம். அந்த நாட்களில் என்னுடைய முயற்சி ஒரு நாள் பலன் தருமா என்று நீங்கள் மனதுக்குள் கேட்ட ஒரு தருணங்களும் உண்டு. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால்